பாருங்க நாற்று மொத்தம் அடிச்சுன்னு போயிடுச்சு. என் கைனி அங்கே தான் இருந்தது. நாற்ற போடுறா அதெல்லாம் வந்து தண்ணி இருக்குது. பாதி நாற்றை தந்து கையில் சேர்த்துக்கிறேன். போயிடுச்சு. என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுங்களை வச்சு எத்தான் சேர்க்குறேன். தண்ணி வந்து ஃபுல்லாகவே தண்ணி தான், ஒவ்வொரு தண்ணி. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இந்த நாற்று வந்து நம்மளுக்கு இல்லை, திமாவத்துலேருந்து வருது. இது நாங்கள் சீராவத்தில் லாஸ்ட்டில் நிற்கிறோம். எங்கள் நாற்றெல்லாம் கொஞ்சம் ஏற்றிட்டோம். 200 முடிச்சு இதுக்கு போயிடுச்சு, எங்கள் பெருமை தேரியில் கடலுக்கு போயிடுச்சு. இருக்கிறது கொஞ்சம் முடிச்சு தான் எடுத்துருக்கோம். திருவாரூரில் இரவு பகலாக கொட்டி தீர்க்கும் கனமழை. மருத்துவமனைக்குள் புகுந்த மழை நீர். அவதியுற்ற கர்ப்பிணிகள், தாய்மார்கள். தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கனமழை காரணமாக கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருவண்ணாமலை, வேலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக சீர்காழியில் 22 சென்டிமீட்டரும், திருவாரூரில் 21.2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. இந்த கனமழையினால் திருவாரூர் நகரத்தில் ஏராளமான இடங்களில் மழை நீர் தெப்பக்குளம் போல தேங்கி நிற்கிறது. நகரத்தின் விஜயபுரம் பகுதியில் அமைந்துள்ள அரசு தாய் சேய் நல மருத்துவமனையில் கர்ப்பிணிகள் மற்றும் தாய்மார்கள், சிறு குழந்தைகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 50க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கனமழையினால் மருத்துவமனை வளாகத்திற்குள் தண்ணீர் புகுந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு சிகிச்சை பெற்று வந்தவர்கள் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கட்டிட சுவர்களில் ஈரம் படிந்து ஊறி இருப்பதால் மின்சாரமும் அந்த மருத்துவமனையில் துண்டிக்கப்பட்டிருக்கிறது.